பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜாஜியோட ஆட்சி 1937 டு 1939. புதிய பதவியை அடக்கத்தோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். புதிய பதவி வந்து நம்ம எப்படி எடுத்துக்கணும்? அடக்கத்தோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதை முள் கிரீடமாக கருத வேண்டும். இதை வந்து எப்படி கருதணும்னா, முள்ள கிரீடமாக கருத வேண்டும். இப்பதவியை சுதந்திர போராட்ட இலக்கை அடைவதற்கு மட்டுமே பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மகாத்மா காந்தி சொல்லியிருக்காரு. புதிய பதவியை அடக்கத்தோடு ஏற்றுக்கொள்ளணும். அதை எப்படி பார்க்கணுன்னா, முள் கிரீடமாக பார்க்கணும். அந்த பதவியை சுதந்திர போராட்டத்தை இலக்கா அடைவதற்கு மட்டுமே பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு மகாத்மா காந்தி சொல்லியிருக்கார். நீதி கட்சி ஆட்சிக்கு பின் 1919ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்ட மாண்டேகு செமஸ்போர்ட் சீர்திருத்தத்தின் விளைவாக சென்னை ராஜதானியில் இரட்டை ஆட்சி ஏற்படுத்தப்பட்டது. இரட்டை ஆட்சியின் கீழ் நடத்தப்பட்ட சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் போட்டியிடாமல் நீதி கட்சி போட்டியிட்டு எளிதில் வென்றது. ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். நீதி கட்சி வந்து 1999 நடந்த ஒரு தேர்தலில் வந்து காங்கிரஸ் கலந்துக்க மாட்டாங்க. அதனால் நீதி கட்சி வந்து ஈஸியாக வெற்றி பெற்றுருவாங்க. அதை பார்த்துருப்போம். அதன் பின் இந்திய அரசு சட்டம் 1935 கீழ் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் போட்டியிட்டு நீதி கட்சியை தோற்கடித்து ஆட்சி அமைத்தது. காங்கிரஸ் வந்து போட்டியிட்டு நீதி கட்சியை வந்து தோற்கடிச்சிட்டாங்க. எப்போது? 1937 நடந்த ஒரு தேர்தலில். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, சென்னை சட்டமன்ற தேர்தல் 1937. சென்னை சட்டமன்ற தேர்தல் 1937. இந்திய அரசாங்க சட்டம் 1935 போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் 1937 தேர்தல் நடந்திருக்கும். இதில் காங்கிரஸ் வந்து கலந்துப்பாங்க. இந்திய அரசாங்க சட்டம் 1935 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 தமிழ்நாட்டு அரசியலில் மாபெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியது. இச்சட்டம் 2 அவை சட்டமன்றத்துக்கு வழிவகுத்தது. சட்டப்பேரவை இதன் உறுப்பினர்கள் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுவர். ஆனால் சொத்து உள்ளவர்கள் அல்லது நகர வரி செலுத்துவோர் மட்டுமே வாக்களிக்க தகுதியானவர்கள். யாரெல்லாம் வாக்களிக்கலாம்னா, சொத்து இருக்கிறவங்க, வரி செலுத்துகிறவங்க மட்டும்தான் வாக்களிக்கலாம். அதன்படி சென்னை ராஜதானியில் 70 லட்சம் வாக்காளர்கள் அல்லது 15% பேர் வாக்குரிமை பெற்றிருந்தனர். அதன்படி பார்த்திங்கன்னா, சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா 70 லட்சம் பேர் வாக்காளர்கள் இருந்தாங்க. 15% வாக்குரிமை பெற்றவர்களாக இருந்திருக்காங்க. 70 லட்சம் சொல்கிறாங்க, இல்லைனா 15%. சட்ட மேலவை அதிலிருந்து 54 56 உறுப்பினர்கள் இருப்பார். சட்ட மேலவையில் வந்து 54 56 உறுப்பினர்கள் இருப்பர். இது நிலையானது, ஆளுநரால் கலைக்க முடியாது. இது வந்து நிலையானது, இது ஆளுநரால் கலைக்க முடியாது. 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை 3 1/4 உறுப்பினர்கள் பதவி விலகுவர். எத்தனை வருஷம்னா 3 வருஷத்துக்கு ஒரு தடவை. 3 வருஷத்துக்கு ஒரு தடவை 3 1/4 பதவி விலகுவாங்க. இந்த அவையின் 8 10 உறுப்பினர்கள் ஆளுநரால் நியமிக்கப்படுவர். இதில் மொத்தம் 54 to 56 உறுப்பினர்கள் இருப்பாங்க. இதில் 8 10 உறுப்பினர்கள் யாருன்னா ஆளுநரால் நியமிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நியமிக்கப்படுவார். இச்சட்டம் மாநில சுயாட்சிக்கு வழிவகுத்தது. இச்சட்டம் மாநில சுயாட்சிக்கு வழிவகுத்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓவராலாக பார்த்தா இது வந்து 1935 வந்து இந்திய அரசு சட்டம் போட்டிருக்காங்க. அதில் வந்து சட்ட மேலவை மற்றும் சட்ட பேரவைன்னு சொல்லிட்டு 2 உருவாக்கியிருக்காங்க. சட்ட மேலவையில் யார் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுப்பாங்க, சட்டப்பேரவையில் வந்து ஓட்டு போட்டு தேர்ந்தெடுப்பாங்க. அப்போ வந்து யாரெல்லாம் ஓட்டு போடலாம் அப்படின்னா, சொத்து வச்சுருக்கிறவங்க அப்புறம் வரி செலுத்துகிறவங்க மட்டும்தான் ஓட்டு போடலாம். அப்படி பார்க்கும்போது சென்னையில் வந்து 70 லட்சம் பேர் வந்து வாக்காளராக இருந்திருக்காங்க. அப்படி இல்லைன்னா 15% பேர் வந்து வாக்காளராக இருந்திருக்காங்க, வாக்குரிமை பெற்றிருந்தாங்க. சட்ட மேலவை இது வந்து 54 56 உறுப்பினர்கள் வந்து தேர்ந்தெடுப்பாங்க. இதில் ஆளுநர் வந்து கலைக்க முடியாது. சட்ட மேலவை அப்படின்றது வந்து நிலையான அவை தான். இது ஆளுநரால் கலைக்க முடியாது. ஆளுநர் வந்து 8 10 பேரை வந்து நியமிப்பாங்க. 3 1/4 பேர் வந்து 3 ஆண்டுகளுக்கு ஒரு தடவை பதவி விலகிப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, தேர்தல் அறிக்கை. இந்திய அரசு சட்டம் 1935 கீழ் சென்னை ராஜதானிக்கான சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற்றது. இத்தேர்தலில் காங்கிரஸ் போட்டியிட்டது. காங்கிரஸை எதிர்த்து போட்டியிட்ட நீதி கட்சி மக்கள் செல்வாக்கை இழந்தது. சத்தியமூர்த்தியின் தலைமையில் செயல்பட்டு வந்த சுயராஜ்ய கட்சி காங்கிரஸுடன் இணைந்தது. சத்தியமூர்த்தியோட தலைமையில் இயங்கி வந்த சுயராஜ்ய கட்சி வந்து காங்கிரஸ் கூட இணைஞ்சிக்கிட்டாங்க. காங்கிரஸின் தேர்தல் அறிக்கை நிலவரியை குறைப்பதாகவும், காங்கிரஸோட தேர்தல் அறிக்கை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நிலவரியை நாங்கள் குறைக்கிறோம், தொழிலாளர்களின் ஊதியத்தையும் வாழ்க்கை நிலையையும் உயர்த்துவதாக, வாடகைக்கு குறைப்பதாகவும், வாடகை வந்து குறைக்கிறோம், மக்களின் வாழ்க்கையை உயர்த்துவதாகவும் வாக்குறுதிகள் அளித்தது. யாவற்றுக்கும் மேலாக காங்கிரஸ் மக்களிடையே தேசிய உணர்ச்சியை தூண்டிவிட்டது. எல்லாத்துக்கும் மேலாக காங்கிரஸ் வந்து மக்கள்கிட்ட வந்து தேசிய உணர்ச்சியை வந்து தூண்டிவிட்டுச்சு. தேர்தல் பிரச்சாரம். 1937 சட்டப்பேரவை தேர்தலில் காங்கிரஸ் முதல் முறையாக பங்கேற்றது.
சத்தியமூர்த்தியின் தலைமையிலான சுயராஜ்ய கட்சி காங்கிரசுடன் இணைந்திருந்தது. நீதி கட்சி மக்கள் ஆதரவை இழந்து பெயரளவுக்கு செயல்பட்டு வந்தது. அப்போ வந்து நீதி கட்சி வந்து மக்களோட ஆதரவை இழந்து பேரளவுக்கு செயல்பட்டு வந்திருக்கு. சென்னை மாநில காங்கிரஸ் சென்னை மாநில காங்கிரஸ் சத்தியமூர்த்தியின் தலைமையில் புது பலத்துடன் மக்களிடையே மிகுந்த செல்வாக்கு பெற்றிருந்தது. சத்தியமூர்த்தியும் பலதரப்பு மக்களிடையே செல்வாக்கு பெற்றிருந்தார். அவர் புதிய தேர்தல் உத்திகளை கையாண்டார். அவர் வந்து புதிய தேர்தல் உத்திகளை கையாண்டிருக்காது. அப்பொழுது மக்களிடையே மிகுந்த செல்வாக்கு பெற்றிருந்தது. சத்தியமூர்த்தியும் பலதரப்பு மக்களிடையே செல்வாக்கு பெற்றிருந்தார். அவர் புதிய தேர்தல் உத்திகளை கையாண்டார். அப்பொழுது மக்கள் பிரபலம் அடைந்திருந்த நடிகர்களான சி.வி. நாகையாவையும் கே.பி. சுந்தராம்பாளையும் தேர்தல் பிரச்சாரத்திற்கு வெற்றிகரமாக பயன்படுத்தினர். இது கேட்பாங்க. அப்போ வந்து மக்கள்கிட்ட வந்து பிரபலமாக இருந்த நடிகர்கள் யாருன்னா நாகையா, கே.பி. சுந்தராம்பாளையும் தேர்தல் பிரச்சாரத்துக்கு வெற்றிகரமாக பயன்படுத்தினாங்க. சி.வி. நாகையா அந்த நேம்லாம் வந்து நமக்கு மறந்துடும். 1க்கு 2 டைம் சொல்லி பாருங்கள். அப்புறம் இல்லைனா நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ரிவிஷன் பண்ண ஈஸியாக இருக்கும். சி.வி. நாகையா, கே.பி. சுந்தராம்பாள் இவங்க 2 பேருமே வெற்றிகரமாக பயன்படுத்தியிருக்காங்க. அவர் வெளியிட்ட பிரச்சார குறுந்திரைப்படத்தை அரசாங்கம் தடை செய்தது. அப்போது நாகையாவும் சுந்தராம்பாளையும் ஒரு திரைப்படம் வெளியிட்டிருக்காங்க பிரச்சாரத்துக்காக. அது வந்து அரசு வந்து தடை செஞ்சுட்டாங்க. சத்தியமூர்த்தியின் சூறாவளி தேர்தல் பிரச்சாரத்தின் போது காந்திக்கு வாக்களியுங்கள், மஞ்சள் பெட்டிக்கே உங்கள் ஓட்டு என்ற ஒரு கோஷத்தை எழுப்பினார். இந்த கோஷம் வந்து சத்தியமூர்த்தி சொன்னான்னா, சத்தியமூர்த்தியோட சூறாவளி பயணத்தின் பொழுது காந்திக்கு வாக்களியுங்கள், காந்திக்கு வாக்கு போடுங்க, மஞ்சள் பெட்டிக்கே உங்கள் ஓட்டு, காந்திக்கு வாக்கு போடுங்க, மஞ்சள் பெட்டிக்கு தான் உங்கள் ஓட்டு என்ற ஒரே கோஷத்தை எழுப்பினார். அவர் வாக்காளர்களின் ஆதரவை பெறுவதில் வல்லவர். காங்கிரஸின் தேர்தல் அறிக்கை மக்கள் மனதை கவரும் பல வாக்குறுதிகளை கொடுத்தது. நீதி கட்சியின் சார்பாக ஆற்காடு ராமசாமி முதலியார் பிரச்சாரம் செய்தார். அப்போது நீதி கட்சிக்கு ஆப்போசிட்டாக நீதி கட்சியில் யார் பண்ணான்னா ஆற்காடு ராமசாமி முதலியார் பிரச்சாரம் செய்தார். அக்கட்சியின் ராமண ஆதிக்க பிரச்சாரம் மக்களிடையே ஈடுபடவில்லை. மாறாக காங்கிரஸின் தேச விடுதலை போராட்ட பேச்சு வாக்காளரிடையே மிகுந்த உற்சாகத்தை, நம்பிக்கையும் எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தியது. இத்தேர்தலில் காங்கிரஸ், நீதி கட்சி தவிர சென்னை மாகாண முஸ்லீம் லீக், சென்னை மக்கள் கட்சி, முஸ்லீம் முன்னேற்ற கட்சி சுயேட்சைகள் போட்டியிட்டன. இதில் வந்து நீதி கட்சியும் காங்கிரஸ் மட்டுமே போட்டி போடல. சென்னை மாநிலத்தில் இருக்க முஸ்லீம் லீக், சென்னை மக்கள் கட்சி, முஸ்லீம் முன்னேற்ற கட்சி சுயேட்சைகள் போட்டியிட்டன அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் நம்ம இந்த பேரால வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்திங்கன்னா, பிரச்சாரத்துக்கு யாரை பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, நாகையாவையும் கே.பி. சுந்தராம்பாளையும் பயன்படுத்திக்கிட்டாங்க. சூறாவளி பயணத்தின் போது சத்தியமூர்த்தி என்ன சொன்னான்னா, காந்திக்கு வாக்களியுங்கள், மஞ்சள் பெட்டிக்கே உங்கள் ஓட்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீதி கட்சியின் சார்பாக யார் வந்து போட்டிட்டாங்க அப்படின்னா ராமசாமி வந்து முதலியார் வந்து போட்டியிட்டிருக்காரு. அவ்வளோதான். இதில் நெக்ஸ்ட் வந்து தேர்தல் முடிவுகள். 1937 சென்னை சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் பிப்ரவரி மாதம் வெளியிடப்பட்டன. 37 பிப்ரவரி மாதம் வெளியிட்டிருக்காங்க. மொத்தம் 215 இடங்கள். கட்சி வாரியாக முடிவுகள் வருமாறு: காங்கிரஸ் 159 இடத்துலையும், நீதி கட்சி 18 இடத்துலையும், சென்னை மாநில முஸ்லீம் லீக் வந்து 11 இடத்துலையும், ஐரோப்பிய வர்த்தகர் வந்து 3 இடத்துலையும், ஆங்கிலோ இந்தியர்கள் 2 இடத்துலையும், நீதி கட்சி ஆதரவு பெற்றோர் 2 இடத்துலையும், முஸ்லீம் முன்னேற்ற கட்சி 1 இடத்துலையும், சென்னை மக்கள் கட்சி 1 இடத்துலையும், நாட்டுக்கோட்டை நகரத்தார் சங்கம் 1 இடத்துலையும், பிற 1 சுயேட்சை 15 நாட்டுக்கோட்டை நகரத்தார் சங்கத்தின் சார்பாக நீதி கட்சியின் ஆதரவோடு ராஜா முத்தையா செட்டியாரும், தென்னிந்திய வர்த்தக சங்கத்தின் சார்பாக காங்கிரஸ் டி. கிருஷ்ணமாச்சாரியும் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். நாட்டுக்கோட்டை நகரத்தார் சங்கத்தோட சார்பாக நீதி கட்சியினர் ஆதரவோடு ராஜா முத்தையா தேர்ந்தெடுத்திருக்காங்க. தென்னிந்திய வர்த்தக சங்கத்தில் வந்து டி. கிருஷ்ணமாச்சாரியும் தேர்ந்தெடுக்கப்பட்டார். நீதி கட்சி பிரபலங்களான முதலமைச்சர் பொப்பிலி அரசர், வெங்கடகிரி, குமாரராஜா, பி.டி. ராஜன், ஏ.பி. பாட்ரு, ராமநாதபுரம் ராஜா ஆகியோர் தோற்று போயினர். ஆல்ரெடி வந்து பொப்பிலி அரசர், இந்த பி.டி. ராஜன் அவர்லாம் வந்து முதலமைச்சராக இருந்தார். அவர்லாம் வந்து தோற்று போயிட்டார். வெங்கடகிரி இதெல்லாம் வந்து நீதி கட்சியோட பிரபலங்கள். வெங்கடகிரி, குமாரராஜா, பி.டி. ராஜன், ஏ.பி. பாட்ரு, ராமநாதபுரம் ராஜா ஆகியோர் தோற்று போயினர். காங்கிரஸ் மாபெரும் வெற்றி பெற்றுருச்சு. எத்தனை இடங்கள் பார்த்திங்கன்னா 159 இடங்களில் வெற்றி பெற்றிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ராஜாஜி அரசாங்கம். இடைக்கால அரசாங்கம். இந்திய அரசாங்க சட்டம் 1935 கீழ்
மாநில ஆளுநருக்கு சிறப்பு அதிகாரம் வழங்கப்பட்டதால் காங்கிரஸ் வெற்றி பெற்ற சென்னை ஐக்கிய மாகாணம், மத்திய மாகாணம், பம்பாய், பீகார், ஒடிசா, வடமேற்கு எல்லை மாகாணம் ஆகிய மாகாணங்களில் அரசாங்கம் அமைப்பதில்லை என்று அகில இந்திய காங்கிரஸ் முடிவு செய்தது. இந்த முடிவின்படி சென்னை சட்டமன்ற தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ராஜாஜி அரசாங்கம் அமைக்க முன்வரவில்லை. எனவே சென்னை ஆளுநர் லார்டு எர்ஸ்கின் என்ன சொல்கிறாங்கன்னா, எதிர்க்கட்சியை சேர்ந்த VS சீனிவாச சாஸ்திரியை கொண்டு இடைக்கால அரசாங்கத்தை அமைக்க ஏற்பாடு செய்தார். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஆளுநருக்கு சிறப்பு அதிகாரம் வழங்கப்பட்டதால் ஆளுநருக்கு தான் சிறப்பு அதிகாரம் கொடுத்துருக்காங்க. அதனால் காங்கிரஸ் வெற்றி பெற்ற சென்னை ஐக்கிய மாகாணம், மத்திய மாகாணம், பம்பாய், பீகார், ஒடிசா, வடமேற்கு எல்லை மாகாணம் இதெல்லாம் அமைக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அகில இந்திய காங்கிரஸ் முடிவு பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த முடிவின்படி சென்னை சட்டமன்ற தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ராஜாஜி அரசாங்கம் அமைக்க முன் வரலை. அதுக்கப்புறம் எஸ்கின் பிரபு என்ன பண்ணுவார், எதிர்க்கட்சியை சேர்ந்த சீனிவாசனை கூப்பிட்டு இடைக்கால அரசாங்கத்தை அமைக்க ஏற்பாடு செய்கிறார். ஆனால் சாஸ்திரி ஆளுநரின் அழைப்பை ஏற்க மறுத்துவிட்டார். ஆனால் சாஸ்திரி என்ன பண்ணுறாரு, ஆளுநரோட அழைப்பை ஏற்க மறுத்துவிட்டார். அதன் பின் நீதி கட்சியை சேர்ந்த கூர்ம வெங்கட ரெட்டியை முதலமைச்சராக கொண்ட இடைக்கால அரசாங்கத்தை அமைத்தார். அப்புறமாட்டு கூர்ம வெங்கட ரெட்டி அவர் கூப்பிட்டு இடைக்கால அரசாங்கத்தை அமைச்சிட்டார். ஆளுநர் எர்ஸ்கின் 1937 ஜூன் 22 வைசிராய் லின்லித்கோ காங்கிரஸின் கோரிக்கையை ஏற்றுக்கொண்டதால் அக்கட்சி வெற்றி பெற்ற மாநிலங்கள் அரசாங்கம் அமைக்க சம்மதித்தது. 1937 ஜூன் 22 ஜூன் மாதம் 22 1937 ஜூன் மாதம் 22 வைசிராய் லின்லித்கோ காங்கிரஸோட கோரிக்கையை ஏற்றுக்கிட்டாரு. அதனால் அவங்க வெற்றி பெற்ற மாகாணத்தில் அரசாங்கம் அமைக்க சம்மதித்தது. அதன்படி சென்னை ராஜதானியில் ராஜாஜி தலைமையில் 1937 ஜூலை 15 முதல் காங்கிரஸ் அரசாங்கம் அமைந்தது. இது காமராஜரோட பர்த்டே அப்போ தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சிருக்காங்க. புலுசு சம்பாமூர்த்தி அவைத்தலைவராகவும், ஸ்பீக்கராக யார் இருந்தானா புலுசு சம்பாமூர்த்தி ஸ்பீக்கராகவும், ருக்மணி லக்ஷ்மிபதி துணை அவைத்தலைவராகவும் பதவி பொறுப்பேற்றனர். இது கேட்பாங்க ரொம்ப. இப்போது ராஜாஜி அரசாங்கம் அமைக்கும் போது யார் சபாநாயகராக இருந்தாங்க அப்படின்னா புலுசு சம்பாமூர்த்தி புலுசு சம்பாமூர்த்தி அவைத்தலைவர் ஸ்பீக்கராக இருந்திருக்காரு. ருக்மணி லக்ஷ்மிபதி துணை அவைத்தலைவராக பதவியேற்றார். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்தியா சும்மா நான் ஒரு கதையாக சொல்கிறேன். 1935 இந்திய அரசு சட்டம் போட்டிருக்காங்க. அதன்படி 37 தேர்தல் நடந்தது. அதில் காங்கிரஸ் வெற்றி பெற்றுச்சு 159 இடத்துல. ஆனால் அவங்க காங்கிரஸ் ஆளுநருக்கு அதிகமாக பவர்ஸ் கொடுக்கும்போது காங்கிரஸ் நாங்கள் எங்களோட மாகாணத்தில் நாங்கள் ஆட்சி அமைக்கலை அப்படின்னு சொல்லிட்டு விலகிடுறாங்க. அதன்படி சென்னை மாகாணத்தில் ராஜாஜி ஆட்சி அமைக்க முன்வர மாட்டார். அதுக்கப்புறம் சென்னை மாகாண ஆளுநராக இருந்த எஸ்கின் பிரபு என்ன பண்ணுவார், எஸ்கின் பிரபு என்ன சொல்வார், எதிர்க்கட்சியை சேர்ந்த VS சீனிவாச சாஸ்திரியை வச்சு இடைக்கால அரசாங்கத்தை அமைப்பார். அதன்படி ஏற்பாடு செய்வார். எஸ்கின் பிரபு சீனிவாச சாஸ்திரியை இடைக்கால அரசாங்கத்தை அமைக்க ஏற்பாடு செய்வார். ஆனால் அவர் அழைப்பை ஏற்க மறுத்துடுவார் சீனிவாச சாஸ்திரி. அதுக்கப்புறம் நீதி கட்சியை சேர்ந்த கூர்ம வெங்கட ரெட்டியை இடைக்கால அரசாங்கத்தை அமைக்க கூப்பிடுவாங்க. இது ஒரு பக்கம் போயிட்டுருக்கும். அனதர் சைட் பார்த்திங்கன்னா லின்லித்கோ பிரபு காங்கிரஸோட கோரிக்கைகள்லாம் ஏற்றுப்பார். கோரிக்கை ஏற்றவுடனே அவங்க வெற்றி பெற்ற இடத்துல காங்கிரஸ் ஆட்சி அமைக்க ஒத்துப்பாங்க. அதுக்கப்புறம் 1937 ஜூலை 15 சென்னை முதல் காங்கிரஸ் அரசாங்கம் அமைக்கப்பட்டிருக்கும் சென்னையில் ராஜாஜி தலைமையில். ராஜாஜி முதலமைச்சராக இருக்கும்போது யார் சட்டமன்றத்தில் ஸ்பீக்கராக இருப்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா புலுசு சம்பாமூர்த்தி அவர்கள் அவைத்தலைவராகவும், லக்ஷ்மிபதி ருக்மணி லக்ஷ்மிபதி துணை அவைத்தலைவராகவும் இருப்பாங்க. இவ்வளோ தான் அந்த பேரால் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அமைச்சரவை. ராஜாஜி 1937 ஜூலை 15 ஆட்சி பொறுப்பேற்றார். அவரது அமைச்சரவையில் பிரகாசம், சுப்புராயன், VV கிரி, பெசவாடா கோபால ரெட்டி, TSS ராஜன், மௌலானா யாகூத் காசன் சேத், VI முனுசாமி பிள்ளை, அப்புறம் ராமநாதன்,
பிள்ளை, கோங்கட்டி ராமன் மேனன் ஆகியோர் இடம்பெற்றிருந்தனர். ராஜாஜி அமைச்சரவையில் எஸ். சத்தியமூர்த்தி இடம்பெறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இதில் வந்து அவங்க யார் யார் இடம்பெற்றாங்க, யார் இடம்பெறலைன்னா ஒரே ஒரு ஆள் இடம்பெறல, எஸ். சத்தியமூர்த்தி இதில் இடம்பெறலை. அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ராஜாஜி அமைச்சரவையில் யார் யார் இடம்பெறலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்தியமூர்த்தி இடம்பெறலை அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க போதும். அதுக்கப்புறம் வந்து சட்ட சாதனைகள். ராஜாஜி ஆட்சி பொறுப்பேற்றவுடன் சில சமுதாய சீர்திருத்த சட்ட நடவடிக்கைகளை கால இழப்பின்றி மேற்கொண்டார். விவசாய கடன் தள்ளுபடி சட்டம், விவசாயிகளோட கடனை தள்ளுபடி பண்ணுற ஒரு சட்டம் இயற்றிருக்காரு. இச்சட்டம் மாநில விவசாயிகளை கடன் பிடியிலிருந்து விடுவித்து நிம்மதி பெருமூச்சு விட செய்தது. ஆலய நுழைவு மற்றும் இழப்பீடு சட்டம். ரெண்டாவது சட்டம். ஒன்று வந்து விவசாயிகள் கடன் தள்ளுபடி சட்டம், ரெண்டாவது சட்டம் பார்த்திங்கன்னா ஆலய நுழைவு மற்றும் இழப்பீடு சட்டம். இந்த சட்டம் தலித்துகளும் நாடார்களும் கோவில்களுக்குள் நுழைவதற்கு எதிராக இருந்த கட்டுப்பாடுகளையும் தடைகளையும் நீக்கியது. பிற்படுத்தப்பட்டோர் உயர் சாதியினருக்கு சமமாக கோவிலுக்கு சென்று இறைவனை வழிபடுவதற்கான உரிமை வழங்கப்பட்டது. மூணாவது ஒன்று பார்த்திங்கன்னா சட்டம் இயற்றுவதோடு நின்று விடாமல் உடனடியாக மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் ஆலய தலித்துகளுக்கு நாடார்களுக்கும் திறந்து விடப்பட்டது. எப்போனா 1939 வந்து வெறும் சட்டத்தை மட்டும் ஏற்றலை, மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் தலித்துகளுக்கும் நாடார்களுக்கும் 1939 வந்து திறந்து விடப்பட்டிருப்பாங்க. மாநிலம் முழுவதும் மது விலக்கு நடைமுறைப்படுத்தப்பட்டது. சமுதாயத்தின் அடித்தட்டு மக்களின் நலன் கருதி இத்திட்டம் உறுதியுடன் செயல்படுத்தப்பட்டது. மதுவிலக்கு திட்டத்தால் ஏற்படும் வருவாய் இழப்பை ஈடு செய்வதற்காக விற்பனை வரி விதிக்கப்பட்டது. அரசாங்கம் செலவை குறைக்க நூற்றுக்கணக்கான அரசாங்க ஆரம்ப பள்ளிகள் மூடப்பட்டன. அரசாங்கத்தோட செலவை குறைக்கிறதுக்காக நூற்றுக்கணக்கான அரசாங்க ஆரம்ப பள்ளியை வந்து மூடிட்டாங்க. பள்ளிகளில் காந்தியின் வர்தா கல்வி திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. பள்ளிகளில் 6ஆம் வகுப்பில் இருந்து 8ஆம் வகுப்பு வரை இரண்டாவது மொழியாக இந்தி பாடமாக்கப்பட்டது. 6ஆம் வகுப்புலேருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் பள்ளிகளில் 2ஆம் மொழியாக இந்தியை வந்து பாடமாக்கியிருக்காங்க. அதாவது மாணவர்கள் தாய்மொழியோடு இந்தியையும் கட்டாய பாடமாக கற்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எத்தனை மொத்தமாக போட்டிருக்காருன்னா ஒரு 8 திட்டங்கள் வந்து கொண்டு வந்திருக்காரு. அந்த 8 திட்டத்தையும் ரிவிஷன் பண்ணிக்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு திட்டம் என்னென்னா விவசாயிகளோட கடனை தள்ளுபடி சட்டம், கோவில் நுழைவு, ஆலய நுழைவு மற்றும் இழப்பீடு சட்டம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா சட்டம் இயற்றுவதோடு அந்த சட்டத்தை இயற்றினவர் மட்டும் இல்லாமல் மதுரை கோவில்களுக்கு வந்து தலித்துகளுக்கும் நாடார்களுக்கும் திறந்து விடப்பட்டார். 1939 மாநில முழுவதும் மதுவிலக்கு. அந்த மதுவிலக்குனால் வர்ற வரி வருவாய் இழப்பீடை வந்து சேல்ஸ் டேக்ஸ் அறிமுகப்படுத்தியிருக்காரு. நெக்ஸ்ட்டு வந்து அரசாங்க செலவை குறைக்க நூற்றுக்கணக்கான ஆரம்ப பள்ளிகள் வந்து மூடிட்டார். அரசாங்கத்துக்கு செலவாகுதுன்னு சொல்லிட்டு ஆரம்ப பள்ளியை மூடிட்டு வர்தா திட்டத்தை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. பள்ளிகளில் 6ஆம் வகுப்புலேருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் ஹிந்தியை வந்து ஒரு கட்டாய படமாக வந்து அங்கீகரிச்சிருக்காரு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்திய எதிர்ப்பு போராட்டம் 1937 to 1940. எதிர்ப்பு விளைவுகள். ராஜாஜி அறிமுகப்படுத்திய திட்டங்களில் நூற்றுக்கணக்கான துவங்க பள்ளிகள் மூடியதும், பள்ளிகளில் வர்தா திட்டத்தை அறிமுகப்படுத்தியதும், கட்டாய இந்தி படிப்பும் பிற சமுதாய சீர்திருத்த திட்டங்களையும் பின்னுக்கு தள்ளிவிட்டு எதிர் விளைவுகளை ஏற்படுத்தின. மதுவிலக்கு திட்டத்தால் அரசாங்கத்துக்கு ஏற்பட்ட வருவாய் இழப்பை சரிகட்டுவதற்காக ராஜாஜி புதிதாக கொண்டு வந்த விற்பனை வரி ஏற்றுக்கொண்ட மக்கள் நூற்றுக்கணக்கான அரசாங்க பள்ளிகள் மூடியதை நிராகரித்தனர். ராஜாஜியின் இந்த நடவடிக்கை ஆயிரக்கணக்கான கீழ்ஜாதி மக்களின் குறிப்பாக தலித்துகளின் கல்வி வரும் வாய்ப்பை பறித்துவிட்டதாக கருதினர். வர்தா திட்டம் வர்ணாசிரம திட்டமாக சித்தரிக்கப்பட்டது. வர்தா திட்டத்தை என்ன பண்ணியிருக்காங்கன்னா வர்ணாசிரம திட்டமாக சித்தரிக்கப்பட்டது. இத்திட்டம் சாதிய முறையை சாசுவாதப்படுத்துவதற்கான முயற்சி என்று கூறப்பட்டது. ஈவேரா எதிர்ப்பு. இந்தி ஆதரவாளரான ராஜாஜி ஆட்சி பொறுப்பேற்ற இந்தி மொழியை கற்பிப்பதை பற்றி அறிவிப்பை வெளியிட்டார். அதைத் தொடர்ந்து 1938 ஏப்ரல் 21 ஒரு அரசாணை வெளியிடப்பட்டது. 1937 வருவார் ஆட்சிக்கு. 1938 ஏப்ரல் 21 சென்னை ராஜதானியில் 125 உயர்நிலைப் பள்ளிகள் இந்தி மொழி கட்டாயமாக கற்பிக்கப்பட வேண்டும். இந்த அரசாணை வெளியிடப்பட்ட உடனே பெரியார், ஈவேரா தலைமையிலான சுயமரியாதை இயக்கத்தினரும் ஏ.டி. பன்னீர்செல்வத்தின் தலைமையிலான நீதி கட்சியினரும் எதிர்த்தனர். சுயமரியாதை இயக்கத்தில் பெரியாரும், நீதி கட்சியில் வந்து பன்னீர்செல்வம் ஏ.டி. பன்னீர்செல்வமும் எதிர்த்திருக்காங்க. இவர்களது எதிர்ப்பை மறைமலை அடிகள், சோமசுந்தர பாரதியார், கே. அப்பாதுரை, முடியரசன், லக்குவனார் போன்ற தமிழறிஞர்களும் ஆதரித்தனர். இது வந்து முடியரசன், லக்குவனார் இவங்க எல்லாருமே வந்து ஆதரிச்சிருக்காங்க, தமிழறிஞர்களும் ஆதரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து போராட்டத்திற்கு ஆதரவு.
1937 டிசம்பர் மாதம் வேலூரில் நடைபெற்ற சைவ சித்தாந்த மகாசபாஜம் மாநாட்டில் 1937 டிசம்பர் மாதம் வேலூரில் நடைபெற்ற சைவ சித்தாந்த மகாசமாஜ மாநாட்டில் சைவ தலைவர்கள் பள்ளிகளில் இந்தி சொல்லிக் கொடுப்பதை எதிர்த்தனர். சைவ தலைவர்கள் வந்து 1937 டிசம்பர் மாதத்துலேயே எதிர்த்திருக்காங்க. வேலூரில் நடைபெற்ற சைவ சித்தாந்த மகாசபை மாநாட்டில் பெண்களுக்கு அதிக அளவில் இப்போராட்டத்தில் பங்கேற்றனர். பெண்களும் அதிகமாக இந்த போராட்டத்தில் பங்கேற்றாங்க. மூவலூர் ராமாமிர்தமா, நாராயணி, வாபா தாமரைக்கனி, முன்னகர் அழகிரி, அடுத்து வந்து தர்மாம்பாள், மலர்முகத்தம்மையார், அப்புறம் பட்டம்மாள், சீதாம்மாள் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். இவங்க எல்லாருமே வந்து கைது செஞ்சுட்டாங்க. பெண்கள் அதிகமாக இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. அதில் குறிப்பிடத்தக்கவங்க வந்து மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார், வாபா தாமரைக்கண்ணி, நாராயணி, முன்னகர் அழகிரி, அப்புறம் வந்து டாக்டர் தர்மம்பாள், மலர்முகத்தம்மையார், பட்டம்மாள் அவங்கெல்லாம் வந்து கைது செஞ்சுருக்காங்க. தமிழ்நாட்டு பெண்கள் மாநாட்டில் கூடிய பெண்களுக்கு இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்கு ஆதரவு அளித்தனர். தமிழ்நாடு பெண்கள் மாநாட்டில் கூடின பெண்களும் இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து காஞ்சி ராஜகோபாலாச்சாரி போன்ற பிராமணர்களும் இப்போராட்டத்தில் பங்கேற்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. காஞ்சி ராஜகோபாலாச்சாரி போன்ற பிராமணர்களும் இந்த போராட்டத்தில் கலந்துருக்காங்க. தமிழ் பேசும் முஸ்லீம்களும் ஆதரவளித்தனர். இந்திய எதிர்ப்பு போராட்டம் அனைத்து தரப்பினரும் கலந்து கொண்ட மக்கள் இயக்கமாக மாறியது. எல்லாருமே கலந்துக்கிட்ட ஒரு மக்கள் இயக்கமாகவே மாறிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து உள்நோக்கம் பள்ளி மாணவர்களுக்கு இந்தியை கட்டாயமாக கற்பிக்க வேண்டும் என்ற ராஜாஜியின் கல்வி திட்டத்துக்கு உள்நோக்கம் கற்பிக்கப்பட்டு எதிர்க்கட்சிகள், குறிப்பாக பெரியார், ஈவேராவின் தலைமையின் சுயமரியாதை இயக்கம் போர்க்கொடி உயர்த்தியது. பெரியார், ஈவேரா தலைமையில் ஒரு போர்க்கொடி வந்து உயர்த்தியது. கட்டாய இந்திய எதிர்ப்பு போராட்டமாக உருவெடுத்து விரிவடைந்து 3 ஆண்டுகள் நீடித்த இப்போராட்டத்தின் பொழுது உண்ணாவிரதங்கள், ஆர்ப்பாட்டங்கள், கருப்பு கொடி ஊர்வலங்கள், உண்ணாவிரதம் இருந்திருக்காங்க, ஆர்ப்பாட்டம், கருப்பு கொடியை தூக்கிட்டு ஊர்வலம் போயிருக்காங்க, மறியல்கள், கண்டனங்கள், இந்திய எதிர்ப்பு மாநாடுகள் நடத்தப்பட்டன. 1938 ஜூலை 1 தேதியும் டிசம்பர் 3 தேதியும் இந்திய எதிர்ப்பு நாட்களாக அனுசரிக்கப்பட்டது. முக்கியமாக இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் பார்த்துக்கோங்க. 1938 ஜூலை 1 தேதி, ஜூலை மாதம் 1 தேதியும் டிசம்பர் மாதம் 3 தேதியும், டிசம்பர் 3 ஜூலை 1 வந்து 1938 வந்து இந்திய எதிர்ப்பு நாளாக அனுசரிச்சிருக்காங்க. ஜூலை 1 டிசம்பர் மாதம் 3 தேதி. இப்போராட்டம் ராமநாதபுரம், திருநெல்வேலி, சேலம், தஞ்சாவூர், வட ஆற்காடு ஆகிய தமிழ் பேசும் மாவட்டங்களில் தீவிரமடைந்து நிலைமை கட்டுக்கடங்காமல் போயிட்டு. சமரச தீர்வு. இந்தி மொழி கல்வி பற்றி ஆளும் காங்கிரஸ் கட்சியினரிடையே கருத்து ஒற்றுமை இல்லை. இந்திய ஆதரவாளரான ராஜாஜி இதில் விடாப்பிடியாக இருந்தார். நிலைமை கட்டுமீறி செல்வதை தடுக்கும் பொருட்டு சத்தியமூர்த்தியும் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணனும் ஒரு சமரச தீர்வை கூறினர். அதாவது இந்தி விருப்ப பாடமாக சொல்லிக் கொடுப்பதே அது தீர்வாகும். ஆனால் ராஜாஜி இதற்கு சம்மதிக்கவில்லை. ராஜாஜி வந்து இதுக்கு சம்மதிக்கலை. யார் சொல்லியிருக்காங்கன்னா சத்தியமூர்த்தியும் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணனும் சொல்லியிருக்காங்க. ஆனால் இது கேட்கல. அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம் சட்ட ஒழுங்கும் பிரச்சனையாக பார்த்தவர் ராஜாஜி போலீஸ் தீர்வு காண தீர்மானித்தார். இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை சட்ட ஒழுங்கு பிரச்சனையாக பார்த்த ராஜாஜி என்ன பண்ணுறாரு, போலீஸ் தீர்ப்பு காண தீர்மானித்தார். போராட்டம். இந்திய எதிர்ப்பு போராளிகள் போலீசார் தாக்குதலை மேற்கொண்டனர். இந்திய எதிர்ப்பு போராளிகள் மேலே போலீஸ் வந்து தாக்குதல் பண்ணியிருக்காங்க. சில இடங்களில் போராட்டங்கள் வன்முறையில் முடிந்தது. ஆயிரக்கணக்கானோர் போலீஸ் தடியடிக்கு உள்ளாயினர். மொத்தம் 1198 பேர் கைது செய்யப்பட்டனர். மொத்தம் எத்தனை பேர்னா 1198 பேர். 1200 பேருக்கு 2 பேர் கம்மின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 1198 பேர். பெண்கள், கைக்குழந்தைகள் சிறை சென்றனர். அப்போராட்டத்தில் போது தாளமுத்து, நடராஜன் ஆகிய இருவரும் உயிரிழந்தனர். 1179 பேர் தண்டிக்கப்பட்டனர். பெரியாருக்கு ₹1000 அபராதமும் 1 ஆண்டு கடுங்காவல் தண்டனையும் விதிக்கப்பட்டன. அண்ணாதுரை 4 மாதங்கள் சிறை தண்டனை பெற்றார். அண்ணா வந்து 4 மாதம் சிறை தண்டனை, பெரியார் வந்து 1 வருஷம் சிறை தண்டனை மற்றும் ₹1000. அண்ணாக்கு 4 மாதம் தான் கொடுத்துருக்காங்க சிறை தண்டனை. 1939 ஜூன் 7 தேதி போராட்டத்தில் பங்கேற்று கைதான அனைவரும் விடுவிக்கப்பட்டனர். 1939 ஜூன் மாதம் 7 தேதி எல்லாருமே விடுவிச்சுட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு எதிராக அகில இந்திய காங்கிரஸ் எடுத்த முடிவின்படி காங்கிரஸ் ஆட்சி செய்த மாநில முதலமைச்சர் பதவி விலகினார்.
அதன்படி ராஜாஜி அமைச்சரவை பதவியிலிருந்து விலகியது. 1939 அக்டோபர் 20 சென்னை அரசாங்க ஆளுநர் ஆட்சியின் கீழ் கொண்டுவரப்பட்டது. 1940 பிப்ரவரி 21 ஆளுநர் ரெஸ்கின் இந்தி மொழி பற்றிய அரசாணையை விலக்கி கொண்டார். 21 இந்தி மொழி பற்றின அறிக்கையை விலக்கிக்கிட்டார். இந்தி விருப்ப பாடமாக அறிவிக்கப்பட்டது. பெரியார் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை விலக்கி கொண்டார். மதிப்பீடு: சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரி பல பரிணாமங்களை கொண்ட ஆளுமை பெற்றவர். அவர் ஒரு அப்பழுக்கற்ற தேசியவாதி, இந்திய விடுதலை போராட்ட வீரர், சமூக சேவகர், சட்ட நிபுணர், அரசியல் விவேகி, சிந்தனையாளர், இலக்கிய படைப்பாளி, மத்திய மாநில அரசியல் பிரதான பங்கேற்றவர். தமிழ்நாட்டில் சமூக சீர்திருத்தத்தின் முன்னோடியாக திகழ்ந்தவர். தமிழ்நாட்டில் சமூக சீர்திருத்தத்தோட முன்னோடியாக திகழ்ந்தவர். கிராம மக்களின், குறிப்பாக தலித் மக்களின் முன்னேற்றத்திற்கு முன்னுரிமை கொடுத்தவர். பிற்படுத்தப்பட்டோரின் ஆலய நுழைவுக்கு சட்ட அங்கீகாரம் கொடுத்தவர். மதுவிலக்கை மாநிலம் முழுவதும் நடைமுறைப்படுத்தியவர். மொழிவழி மாகாணங்களின் மக்களிடையே பிராந்திய மனப்பான்மையை ஊதி வளர்க்கும் என்று எச்சரித்தவர். ராஜாஜி குறைகளுக்கு அப்பாற்பட்டவர் அல்லர். அவரால் தேசிய அளவில் பிரகாசித்ததை போன்று மாநில அளவில் வெற்றி பெற முடியவில்லை. இந்திய தலைவர்களின் மனநிலையை புரிந்து கொண்ட அவரால் மக்களின் விருப்ப வெறுப்புகளை அறிந்து கொள்ள முடியவில்லை. காங்கிரஸ் மேலிடத்தின் ஆதரவோடு மாநில அரசியலுக்கு வந்த ராஜாஜி மக்களின் பேராதரவை பெற்றிருந்த சத்தியமூர்த்தியின் உயர்வுக்கு தடையாக இருந்தார். சத்தியமூர்த்தியோட உயர்வுக்கு தடையாக இருந்தது யாருன்னா ராஜாஜி. தமிழ்நாடு காங்கிரஸ் இரண்டாக பிளவுபட காரணமானவர். அவரது மொழிக் கொள்கை தமிழக மக்களை இந்தி எதிர்ப்பாளராக்கிவிட்டது. ராஜாஜியின் பிடிவாத போக்கு அவரது ஆக்கப்பூர்வமான சாதனைகளை பின்னுக்கு தள்ளிவிட்டது. அவர் பிடிவாதமாக இருந்தது, அவரோட சாதனையை பின்னுக்கு தள்ளிடுச்சு. எனினும் ராஜாஜி இந்திய அரசியலில் மணற்பரப்பில் அழியாத காலடி சுவடுகளை விட்டு சென்றுள்ளார் என்பதில் ஐயமில்லை. இவர்தான் என் மனசாட்சியின் காவலர் என்ற காந்தியின் உண்மையான வார்த்தைகள். இவர்தான் என் மனசாட்சியின் காவலர் என்றார் காந்தி. காந்தி என்ன சொல்லியிருக்காரு ராஜாஜியை? இவர்தான் என்னோட மனசாட்சியோட காவலர், என்னோட மனசாட்சியின் காவலர் சொல்லிட்டு காந்தி சொல்லியிருக்கார். உண்மையான வார்த்தைகள். நெக்ஸ்ட்டு சாதனை. 1 மினிட். சாதனையாளர்கள்: டிஎஸ்எஸ் ராஜன் 1800. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதோட ராஜாஜி முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் பாட்டில் டிஎஸ்எஸ் ராஜன் பார்க்கலாம். டிஎஸ்எஸ் ராஜன் 1880 1953 வந்திருப்பார். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் டிஎஸ்எஸ் ராஜனை பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.